இன்றைக்கி நம்ம வீடியோவில் தோசைப்பொடி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த தோசைப்பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். கடலைப்பயிறு 1/2 கப், உளுத்தம்பயிறு 1/2 கப், காஞ்ச மிளகாய் 25, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன். முதல்ல ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் காஞ்சதும் நம்ம வச்சுருக்கிற காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம இப்போ நல்லா வறுத்த அந்த காஞ்ச மிளகாவை ஒரு யானத்தில் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் 1/2 கப் கடலைப்பயிரை போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடலைப்பயிர் நல்லா சிவந்து வந்து போச்சு. அதையும் நம்ம அந்த யானத்தில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் உளுத்தம்பருப்பை போட்டு வறுத்துக்கலாம். இதுவும் பொன்னிறமாய் போச்சு. இதையும் நம்ம எடுத்து அந்த எடுத்து வச்சுருக்க அந்த கடலைப்பயிர் கூட சேர்ந்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடியும் சேர்த்துக்கலாம். நம்ம தயார் செஞ்சு வச்ச அந்த பருப்பு வகைகள்லாம் நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்ச அந்த பருப்பு வகைகளெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணி வச்ச அந்த பருப்பு வகைகளெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு தூள் பதத்துக்கு கொண்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம அந்த தூள் அரைச்சிக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம இட்லி பொடி தயார். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த தூளை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது 1 மந்த் வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோவில் எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் நன்றி.